பொடி காலி ஆயிடுச்சு. டேய் சோமு, கடை வரைக்கும் போய் அம்மா கொஞ்சம் பொடி வாங்கிட்டு வரியா? நானே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறேம்மா. வாய மூடுறா. பொண்டாட்டி வரான்னு தெரிஞ்சோடனே காலங்காத்தால எந்திரிச்சு அறக்க பறக்க ஓடி போய் குளிச்சுட்டு வந்தியே, அப்ப மட்டும் ஆக்சிடென்ட் உனக்கு ஒன்றும் பண்ணலையா? ஆமா, என்னமோ காலையிலே மதி வந்துருவா அப்படி இப்படின்னு. டேய், அவ காலையில எந்திரிச்சு நேரம் உன் மூஞ்சில தான் வந்து முழிப்பான்னு நினைச்சியா? நானே அவளை போராடி கூட்டிட்டு வரேன். பழைய மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சு வச்சிடாத. மா, சும்மா என்னையே குறை சொல்லாதம்மா. அப்ப நீ தானே என் கூட சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ண. அதெல்லாம் எதுக்குடா இப்ப பேசிக்கிட்டே? இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டு போய் வேலையை பாருப்போ. மா, ஏமா அப்படி பயப்படுற? ஏய், இதே பழைய மாதிரி இருந்திருந்தா இந்த சம்பந்தி பொம்பளை கல்யாண விஷயத்த பேசிட்டு என்கிட்ட சொல்லாம விட்டுருக்குமா? அந்த நடராஜ் பையனுக்கும் அந்த இரும்பு கடைக்கார மகளுக்கும் கல்யாணம் பேசிருக்காங்களாமே. ஆமாமா, என்ன வச்சுக்கிட்டே இதெல்லாம் பேசுறாங்க. என்னால ஒரு வார்த்தை கூட காது கொடுத்து கேட்க முடியல. டேய், நம்மளுக்கு ஒரு புடிமானம் கிடைக்கிற வரைக்கும் இவகிட்ட எல்லாம் அடங்கி தானே போக வேண்டியது இருக்கு. விடு, நம்மளுக்குன்னு ஒரு காலம் வராமையா போவோம். ஆனா நம்மளை பார்த்தும் பயப்படுறதுக்கு சில பேர் ஆண்டவன் வச்சிருக்கான்ல. நீ யார சொல்ற? அந்த பலசர கடைக்காரன் தான். அதான்டா மதியோட சித்தப்பா சித்தி. மா சும்மாருமா, அது ஒரு மோசமான கும்பல். நீ பாட்டுக்கு ஏதாவது சொன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுங்கன்னு அந்த ஆள் குதிக்க ஆரம்பிச்சிருவான். நீ சுத்த கூமட்டடா சோமு. இப்போ அவங்க குடுமி என் கையில. நான் என்ன சொன்னாலும் அவங்க செய்யணும்டா. மா, நான் ஏற்கனவே மதிக்கிட்ட அவ சித்தப்பா விஷயமா மாட்டிட்டு இருக்கேன். என்ன இதுல கோத்து விட்டுறாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். டேய், நீ எனக்கு அந்த வசந்தா நம்பரை மட்டும் போட்டு கொடு. மத்ததெல்லாம் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாரு. போடுறா. ஹலோ, யாரு? சின்ன சம்பந்திங்களா? நீங்க யாரு? நான் தாங்க, பாஞ்சாலி. ஓ, நீங்களா? சொல்லுங்க. ஆமா, அந்த புள்ள ஜெயில தான் இருக்கா? ஏங்க, எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே, எங்க குடும்பத்து மேலயும் அக்கறையா தான் இருக்கீங்க. இல்லையா பின்ன, என்னதான் இருந்தாலும் நம்மலாம் சொந்தக்காரங்க இல்லையா? ஆமா 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 ஆமா. ஆமா சம்பந்தி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? என்னங்க, என்ன சொல்றீங்க? இல்ல, நான் கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல, ஊருக்கு போயிருந்தேன். யாரோ பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்கன்னு பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. நம்ம சொந்தக்காரங்கள இப்போதைக்கு விசேஷம் வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான். ஆமா. அது மட்டும் இல்ல, உங்க பையனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். சரி, என்ன தாஜா பண்ணுங்கிறதுக்காகவாவது நீங்க பத்திரிக்கை வைக்க வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். சரி விடுங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்களே வந்து வைக்க போறீங்க. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நாங்க தான் பத்திரிக்கை வைக்க வந்தோம். நீங்க இல்லைங்கிறதுனால நாங்க திரும்பி வந்துட்டோம். நீங்க எல்லாம் வராமையா? நாங்க மறுபடியும் பத்திரிக்கை எடுத்துட்டு வரோம். எதுக்கு சம்பந்தி சிரமப்படுறீங்க? பரவாயில்ல விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இப்ப நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க? ஆமா. இருங்க, நான் பத்திரிக்கையோட வரேன். சரி, வாங்க. பாத்தியாடா, அவ அப்படியே ஆடி போயிட்டால. மா, நீ பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு வைக்காத, பிரச்சனை ஆயிட போகுது. டேய், மதி வந்தா என்ன பண்ணுங்கிறது மட்டும் நீ பாரு, மத்ததெல்லாம் எனக்கு தெரியும். சரி, இப்ப நீ பொடி வாங்கிட்டு வரவே வரமாட்டியா? மா, சும்மா போமா. ஐயோ, மூக்கு வேற நமாங்குது. என்ன ப்ராப்ளம்னு பாத்துட்டீங்களா? மேடம், பாத்துட்டேன் மேடம். என்ன ப்ராப்ளம் பாத்துட்டேன். கம்ப்ரஸர் ஒர்க் ஆகல, அதை மட்டும் மாத்தணும். என்ன சார், புதுசா வாங்கின ஏசி சார், அதுக்குள்ள கம்ப்ரஸர் மாத்தணும்னு சொல்றீங்க? சார், வாரண்டி இருக்குல்ல, புது பீஸாயே மாத்தி கொடுத்துறோம். எப்ப மாத்துவீங்க? இன்னைக்கு ஈவினிங் குள்ள மாத்தி கொடுத்துறோம் சார். சரி, லேட் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே சார். வரேன் சார். என்ன நடராஜ், புது ஏசி
எப்படியா பிரச்சனை பண்ணும்? அதான் மாத்தி தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி நான் கிளம்பட்டுமா? நடராஜ் ஒரு நிமிஷம். கம்பெனிக்கு எதுவும் லேட் ஆயிடுச்சா? இல்ல சொல்லு. இல்ல விடிவி காம்ப்ளெக்ஸ்க்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். நீ அங்க போய் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. பில்லுக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். சரி மதி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ, ஹை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மா என்ன இந்த பக்கம்? ஏங்க உங்க சிஸ்டர் பார்லருக்கு நாங்க வரக்கூடாதா? அதுக்கு என்னங்க, தாராளமா வரலாம். ஃபேஷியல் பண்ண வந்தேன். உள்ள போங்க, அக்கா உள்ளதான் இருக்கா. சரி. பையன் ரொம்ப பவ்யமா நடிக்கிற மாதிரி இல்ல? ஏய் சும்மா வாடி. இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பார்ட்டிங்களை எல்லாம் நம்பவே கூடாது. அவர் பண்றது ஓவர் ஆக்டிங்னு உனக்கு தெரியுமா? ஓ ஓஹோ. ஏய் சும்மா வாடி. வாங்க. நான் திவ்யா, சந்திராமா பொண்ணு. உங்களை தான் நல்லா தெரியுமே. உட்காருங்க. அன்னைக்கு பைக் ஷோரூம்ல பார்த்தோம்ல. ஆமா, ஒருவேளை மறந்துருப்பீங்களோன்னு நினைச்சேன். உங்க முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு மறக்க முடியுமா? இவ கூட அப்படிதான். உங்க வீட்ல யாரையாவது பார்த்தா அப்புறம் மறக்கவே மாட்டா. ஏய், சும்மா இருடி. நான் ஃபேஷியல் பண்ணணும்னு சொன்னேன். அம்மா உங்க பார்லருக்கு போக சொன்னாங்க. இவங்களுக்கு முடிஞ்சதும் பண்ணலாம். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. என்ன கல்யாண பொண்ணு ஒரு பிரிஸ்க்னஸ் இல்லாம பேசுற? ஆமா, எல்லாரும் இதே கேள்வியை கேட்டுட்டு இருந்தா கல்யாண பொண்ணு கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? இதை தாண்டினா என்ன பட்டு எவ்வளவு நகைன்னு கேட்க முடியும். மனசுக்கு பிடிச்ச கல்யாணமானு யாருமே கேட்கலையே. அதுக்குதான் பேரண்ட்ஸ் இருக்காங்களே. அவங்க எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுதான் செய்வாங்க. அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. மேடம், ஃபேஷியல் ப்ளீச் கிரீம் தீந்துடுச்சு. ஒரு நிமிஷம். ஏய், கொஞ்ச நேரம் சைலண்டா இருடி. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி நாளைக்கு பிரச்சனை வந்துரு போகுது. ஏய், இதையும் ஓபனா சொல்லிட்டா பிரச்சனையே இல்லடி. அனாவசியமா நாமளே ஏன் ஓபன் பண்ணணும்? ஓபன் பண்ணாடி தெரியாம போயிடுமா? எப்படி தெரியும்னு சொல்ற? இத பாரு, உன் விஷயத்துலதான் கடவுள் ஓவர் டைம் எடுத்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்காரு. அதே எப்படி நீ போற இடத்துக்கெல்லாம் நடராஜ் கரெக்டா வந்துடுறா? உங்களுக்குள்ள சம்திங் இருக்குல்ல? என்னங்க என்ன திவ்யா, நடராஜ பத்தி ஏதோ சொன்னீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கதிர் ஸ்டோர்ஸ்காரங்க என்ன பொண்ணு பார்க்க வரதா சொன்னாங்க. நான் யதார்த்தமா ஒரு கடைக்கு போயிருந்தப்போ உங்க தம்பி நடராஜ கதிர் ஸ்டோர்ஸ் வீட்டு பையன்னு சொன்னாங்க. நானும் உங்க தம்பி தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பொண்ணு பார்க்க வரப்போ உங்க தம்பியும் கூட வந்திருந்தாரு. அப்பவும் அவர்தான் மாப்பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில தான் சஞ்சய் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சது. அப்பையில இருந்து இவ என்ன கலாய்ச்சிட்டு இருக்கா. தெரியாம நடந்தது, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவ்ளோதானா? நான் கூட வேற ஏதோ பெருசா இருக்குமோன்னு நினைச்சேன். இவ்ளோ நடந்திருக்கு. ஆனா நடராஜ் இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, இது எதுவுமே அவருக்கு தெரியாது. இதுக்கப்புறமும் அவர்கிட்ட இத பத்தி சொல்லிக்க வேண்டாம். நடந்ததெல்லாம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி தான். அதை நான் பெருசாவே எடுத்துக்கல. மேடம், நீங்க எழுந்திருச்சு இந்த பக்கம் வாங்க, கிரீம் போடலாம். நீங்க வாங்க. இதை வச்சுக்கோ. என்ன சார், இப்ப வந்து இதுல சரஸ்வதி அம்மா சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லைங்கிறது உண்மை. ஆனா நடுவுல இந்த பொம்பளை வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, அந்த பொம்பளைக்கு வேற வேலையே கிடையாது. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பி தானே நான் இருக்கேன். சாரி சார், எப்ப இதுல சரஸ்வதி அம்மா தலையிட்டுடுச்சோ அப்பவே அது ரொம்ப சிக்கல்னு அர்த்தம். நான் அந்த பொண்ணு மேல கஞ்சா கேஸ் போட்டதுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி நான் ரவுண்டு கட்டும்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மேலேயும் இதுல நான் இன்வால்வ் ஆனா என் வேலைக்கு நானே உல வச்சுக்கிற மாதிரி. பேசாம அந்த பொண்ணை நீங்க நேர்ல பார்த்து சமாதானம் பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் வழி. அதுவும் அந்த சரஸ்வதி அம்மாக்கு தெரியாம செய்ய பாருங்க. பணத்தை தாண்டி இந்த உலகத்துல பெரிய விஷயம் என்ன இருக்கு? ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்து அந்த பொண்ணை முதல்ல சரி பண்ணுங்க. இந்த கேஸ்ல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். என்னன்னா காப்பாத்திக்குவேன், உங்களை காப்பாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. போலீஸ்காரனை நம்பி இவ்வளவு தூரம் போயிருக்க கூடாது. இப்ப பாத்தியா அவன் கேட்டுக்கிட்டான். பையனுக்கு கல்யாணத்தை வைக்காம இருந்தா நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன். சரஸ்வதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. பெரிய பெரிய அரசியல்வாதிகளே அந்த அம்மா கிட்ட மோதுறதுக்கு யோசிப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு தெரியுமா? அதான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை சரஸ்வதி அம்மாவே கூட வச்சிருந்தா? அப்படியெல்லாம் கூடவே வச்சுப்பாங்களா என்ன? அந்த அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனையை கையில எடுத்துச்சுன்னா அது என்னன்னு பார்க்காம விடாது. முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். அண்ணா இது ரொம்ப சிம்பிள் மேட்டர்ண்ணே. முதல்ல மாதர் சங்கத்துக்கு போவோம், அப்புறம் டொனேஷன் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். அப்படியே அந்த பொண்ணை பத்தியும் விசாரிச்சிருவோம். நீ சொல்ற யோசனை கரெக்டா தான் படுது. கரெக்டா தான் இருக்குண்ணே. சரி வா போலாம். உங்களை பார்த்தா சைலண்டான கேரக்டர் மாதிரி தெரியுது, ஆனா நல்லா ஜாலியா பேசுறீங்க. வா நட்ராஜ். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த பில் கொடு. சரி நான் கிளம்புறேன். ஓ வரேங்க. ஹலோ, எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டீங்களா? வரேங்க. எவ்வளவு ஆச்சு? நீ எனக்கு நாத்தனார் முறைதாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் இந்தாடி. நிம்மி. ஹலோ நிம்மி. 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 நிம்மி என்னாச்சு? நிம்மி ஏதாவது பேசு நிம்மி. 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 ஹலோ. ஐயோ ஏய் என்னடி ஆச்சு? எங்க அக்கா நிம்மி கிட்ட இருந்து தான் போன் வந்துச்சு. அவளுக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ அவளால பேச முடியல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி. இங்க பாரு, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒரு நிமிஷம் இரு. ஐயோ. சொல்லுமதி. நட்ராஜ் எங்க இருக்க? நான் கம்பெனி போயிட்டு இருக்கேன். நீ உடனே திரும்பி வா. ஏன் என்னாச்சு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் வா. வரேன். வீசிங் வேற வந்துச்சு. ஒண்ணும் ஆகாது, அழாத. என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாதுன்றல, பயப்படாத. நட்ராஜ் இப்போ வந்துருவான். டேய், இவங்க அக்காவுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னன்னு போய் பார்த்துட்டு வா போ. இருங்க. எங்க போனோம்? நீங்க போங்க, நான் சொல்றேன். நான் முகப்பேரில் தான் இருக்கேன். இங்க யாருக்காவது பத்திரிக்கை கொடுக்கணுமா? என்கிட்ட பத்திரிக்கை நிறைய இருக்கு, நான் அப்படியே கொடுத்துட்டு வந்துருவேன்ல. ஏங்க அழுவாதீங்க, உங்க அக்காக்கு எதுவும் ஆகாது. இன்னும் 10 மினிட்ஸ்ல போயிடலாங்க.
சரி. அங்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, வச்சு. ஏய் நடராஜ், வா வா வா, இங்க வா, இந்த பக்கம் வா. என்னப்பா, அண்ணியோட எங்க கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்ல அங்கிள். என்னம்மா, என்ன இந்த பக்கம்? மதியக்கா பார்லர்ல ஃபேஷியல் பண்ணிக்கலான்னு வந்தேன். அதான் இவரை டிராப் பண்ண சொன்னேன். வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதனால ஒண்ணு இல்லம்மா, ஃபேஷியல் பண்ணிட்டு பைக்ல போனா ரோட்ல இருக்கிற பொழுதியெல்லாம் மூஞ்சில தான் அடிக்கும். நீ கார்ல உட்காரு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். என்ன நடராஜ்? உட்காருமா. என்னம்மா? ஒண்ணும் இல்ல அங்கிள். வா வரேன் வா. நட்ராஜ். சரிங்க.